பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்ற பாடலை போல ஊழலிலே குடும்பத்தை வளர்த்து ஊழலிலே ஊறிய திமுகவே என பாடும் அளவிற்கு திமுக ஆட்சியில் நடக்கும் ஒவ்வொரு ஊழலும் நம்மை தலை சுற்ற வைக்கிறது. சமீப காலமாக தோட்டக்கலைத்துறையில் நடக்கும் முறைகேடுகள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டுள்ளது. அந்த வகையில் தற்போது சென்னை தேனாம்பேட்டை கத்தீட்ரல் சாலையில் கருணாநிதியின் பெயரில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 6 ஏக்கர் பரப்பளவில் பூங்கா அமைக்க 2023 பிப்ரவரியில் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் 2024 பணிகள் முடிந்து அது திறக்கப்பட்ட போது அதன் செலவு 35 கோடி ரூபாய் அதிகரித்து 60 கோடி ரூபாய் செலவானதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் பூங்காவின் மினியேச்சர் இது என குறிப்பிடும் தோட்டக்கலைத்துறை இயக்குனர் திட்டமிட்டதை விட பாதைகளின் அளவும் உள்கட்டமைப்புகளும் அதிகரிக்கப்பட்டு இருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் மதிப்பீட்டை விட கூடுதல் செலவு செய்ய வேண்டும் என்றால் வேளாண் துறை செயலர், நிதித்துறை செயலர் அடங்கிய ஆட்சி மன்ற குழு அனுமதி அவசியம். நடப்பாண்டு ஒரு முறை மட்டுமே இந்த குழு கூடியிருக்கும் நிலையில் அப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டதா என்பது மர்மமாக உள்ளதாக கூறுகிறார்கள் அதிகாரிகள். தோட்டக்கலைத்துறையில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தணிக்கை நடைபெறுவதால் முறைகேடுகள் அதிகரித்து உள்ளதாகவும் ஆண்டுக்கு ஒருமுறை தணிக்கை செய்தால்தான் முறைகேடுகள் குறையும் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். எத்தனை முறை தணிக்கை செய்தாலும் விஞ்ஞான ஊழலில் திளைக்கும் திமுக அனைவரையும் ஏமாற்றிவிடும் என்கிறார்கள் திமுகவின் உண்மை முகம் அறிந்தவர்கள்.